ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல 20 யூனிக்கான வார்த்தைகள், அதோட ப்ரனன்சியேஷன் அண்ட் அதோட மீனிங் இது ரெண்டுத்தையுமே பார்க்க போறோம். ஸோ வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் பாருங்க, ப்ரொக்யூட். என் கூடயே சேர்ந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க அண்ட் வேர்டை வந்து கமெண்ட்ல டைப் பண்ணிட்டு வாங்க. ஸோ நீங்க ஸ்பெல்லிங்குமே சேர்த்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ப்ரொக்யூட். ப்ரொக்யூர்னா ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி அடையிறது, அதாவது ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு முயற்சி பண்ணி ஒரு விஷயத்த வாங்குறது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கிராப்பிள்ட். கிராப்பிள்ட் கிராப்பிள்னா மென்டலியாவோ பிசிக்கலியாவோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணது, ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டோம் சொல்லுவோம் தெரியுமா, நம்மளே அந்த மாதிரி விஷயம். நெக்ஸ்ட் டேம்ட். டேம்ட் டேம்ட்னா ஈடிய கொஞ்சம் காம், அதாவது கொஞ்சம் சைலண்டா சொல்லுங்க. டேம்ட் அப்படின்னா ஒரு புலியையோ ஒரு சிங்கத்தையோ அடக்கிறது, காம் பண்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து டேம்ட். நெக்ஸ்ட் பாருங்க, த்ரோஸ். த்ரோஸ் த்ரோஸ்னா மீனிங் என்னன்னா இன்டென்ஸ் பெயின், வலி மிகுந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, bestowed. இதை நம்ம நிறைய பேர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்னா bestowed, bestowed இப்படிலாம் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. bestowed, bestowed. ஓகே, இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு பட்டம் பெறுறாங்க, அதாவது எப்படி சொல்றது, பரிசளிப்பு விழாக்கெல்லாம் போகும்போது அவங்க bestowed அப்படின்னு சொல்றோம்னா அவங்க ஏதோ ஒரு பட்டம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ பத்மபூஷன் விருது இந்த மாதிரி விருதெல்லாம் வாங்குறாங்க இல்லையா, ஸோ அவங்கள நம்ம ஹானர் பண்றது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, vanquished. vanquished என் கூட சேர்ந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, vanquished. vanquishedனா என்னன்னா ஒரு விஷயத்துல, அதாவது ஒரு போர்ல ஒருத்தவங்க தோல்வி அடையிறது அப்படின்னு சொல்லலாம். he vanquished another soldier அப்படின்னா அந்த சோல்ஜரை ஒருத்தவர் டிஃபீட் பண்ணிட்டாரு, தோல்வி அடைய வச்சுட்டாரு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, succumbed. succumbed. ஸோ இதை நம்ம கொஞ்சம் சைலண்டா சொல்றோம், நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும். succumbed. succumbedனா என்னன்னா ஃபோர்ஸ், ஏதாவது ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒருத்தவங்களை ஒரு வேலையை செய்ய வைக்கிறது, அவங்கள வற்புறுத்தி ஒரு வேலையை செய்ய வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதான் இதுக்கு மீனிங். நெக்ஸ்ட் பாருங்க, quelt. சொல்லுங்க, quelt. ரொம்ப நம்ம இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தையை சொல்லும் போது கொஞ்சம் நல்லா சாஃப்டா சொன்னீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொனன்சியேஷன் நல்லா ஒரு ஓன் ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஓகேவா? quelt அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்டாப், நிறுத்து, அவ்வளவுதான் மீனிங். ஓகேவா? yearnனா ஓகே, சோ சொல்லுங்க என் கூட, yearned. yearned yearnனா என்னன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஏங்குறது, longing deeply for a jewels அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப டீப்பா மனசுக்குள்ள ஏங்குறோம், நான் ரொம்ப ஏங்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சோ அதான் yearned. நெக்ஸ்ட் பாருங்க, lamented. lamented அப்படின்னா என்ன அர்த்தம்னா யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன், டீப் சாரோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து lamented. நெக்ஸ்ட் பாருங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபேர் அப்படின்னா என்னன்னா பஸ் ஃபேர், ட்ரெயின் ஃபேர், பயண சீட்டு கட்டணம், பயண கட்டணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ஃபேர். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபார். is too far to reach அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் ரொம்ப தொலைவில் இருக்கான், தொலைவில், distance between them அப்படின்னு சொல்றது தான் வந்து far. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, bargain. சொல்லுங்க, bargain. பார்கெயின்னா என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒரு சந்தையில வந்து விலை பேசி வாங்குவாங்க தெரியுமா, எனக்கு ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி கொடுங்க, ஒரு 20 ரூபா கம்மி பண்ணி கொடுங்க, விலை பேசுவது, அதான் வந்து பார்கெயின். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, pleasant. pleasant அப்படின்னா என்ன அர்த்தம், பிளசண்டான ஈவினிங், வாவ், பியூட்டிஃபுல், நைஸ், இட்ஸ் வெரி நைஸ், இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதான் வந்து பிளசன்ட். ஓகேவா? இனிய மாலை, இனிய மாலை வணக்கங்கள், ரொம்ப பிளசண்டான ஈவினிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதான். நெக்ஸ்ட் பாருங்க, frightened. frightened சொல்லுங்க, frightened அப்படின்னா என்ன அர்த்தம், is frightened அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, is in fear, அவன் ரொம்ப பயப்படுறான், பயமான ஒரு விஷயம், ஒரு பேய் படத்தை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதான், அதுதான் இதுக்கு மீனிங். நெக்ஸ்ட் பாருங்க, verdict.
சொல்லுங்க. வெர்டிக்ட். எந்த ஒரு வேர்டா இருந்தாலும் கொஞ்சம் சாஃப்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. அண்ட் கூடவே வந்து ஸ்பெல்லிங்கும் கத்துக்கோங்க. கூட கமெண்ட்ல டைப் பண்ணிக்கிட்டே வாங்க. வெர்டிக்ட். வெர்டிக்ட். ஓகேவா? வெர்டிக்ட்னா என்னன்னா தீர்ப்பு. கோர்ட்ல வந்து ஃபைனல் தீர்ப்பு வந்துருச்சு, ஃபைனலா இறுதி தீர்ப்பு, இறுதி டெசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் வெர்டிக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வேர்டை நம்ம எல்லாருமே வந்து தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது அட்மைரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதோட உண்மையான ப்ரொனன்சியேஷன் என்னன்னா அட்மிரேஷன். அட்மிரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாராட்டுக்குரியவர், பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. he has admired something, he has admired one people அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் வந்து அட்மைரேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, பார்டர்ஸ். பார்டர்ஸ்னா என்ன? சைனா பார்டர், இந்தியா பார்டர், பாகிஸ்தான் பார்டர், அதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்? பார்டர்ஸ். பார்டர்ஸ். நெக்ஸ்ட் இது பாருங்க, indulges. indulges. ஸோ இதோட மீனிங் என்னன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை விரும்புவது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் ஐஸ்கிரீம் விரும்புகிறேன். I indulge for sweets. I indulge for a ice cream. I indulge for a pizza அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து indulges. நெக்ஸ்ட் பாருங்க, macabre. இதுல வந்து நம்ம இந்த பிஆர்இ வந்து நம்ம சைலண்டா வச்சுக்கலாம். சைலண்டானா வந்து சொல்லாம இருக்கக்கூடாது, கொஞ்சம் சைலண்டா சொல்றது. macabre. macabre. ஓகேவா? ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஐயோ இந்த மூவி ரொம்ப பயங்கரமா இருந்தது, ஐயோ இந்த விஷயம் ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து macabre. ஓகேவா? ஸோ இன்னைக்கான 20 ஐ திங்க் இன்னைக்கான 20 வேர்ட்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ வெரி வெரி ஹாப்பி. ஸோ டெய்லி இந்த மாதிரி நம்ம வேர்ட்ஸ் கத்துக்கலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட டெய்லி வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 2 நாளா எனக்கு இந்த வீடியோ போடுங்க, எனக்கு இதை பத்தி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு 100 வேர்ட்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மெயினா அவங்களுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டெய்லியுமே வந்து இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லியுமே நம்ம வந்து டெய்லி நம்ம வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ வில் see you in the next video. Bye.